தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். விடுதலை பயணம் 16:15. மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். அன்பார்ந்தவர்களே, இஸ்ரேல் மக்களுக்கு வாழ்வில் புதிதாய் ஒன்று, அவர்கள் இதுவரை சுவைத்திராத ஒன்று. அவர்கள் பாலை நிலத்திலே ஆண்டவரால் உணவளிக்கப்படுகிறார்கள். அதை எவ்வளவு தெளிவாய் மோசே அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரால் தரப்பட்ட உணவு இதுவே ஆண்டவர் உங்களுக்கு அளித்திருக்கிற உணவு என்று. தங்களின் வாழ்விலே அவர்கள் பாலை நிலத்திலே கடந்து செல்லுகின்ற பொழுது ஆண்டவரின் கரத்தை மோசே அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். இதுதான் கடவுளின் வல்லமை, இதுதான் கடவுளின் வழிநடத்துதல், இதுதான் கடவுளின் செயலாற்றல் என்று. அன்பார்ந்தவர்களே, அவர்களுக்கு ஒருபோதும் உணவு குறைவுபட்டதில்லை. ஆண்டவரால் வழிநடத்தப்பட்ட மக்கள் தங்கள் வாழ்வில் அனைத்தையுமே பாலை நிலத்திலும் கூட அனுபவித்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்வில் ஆண்டவரை எப்படிப்பட்ட நிலையில் ஏற்றுக்கொள்ளுகிறோம்? தினம் தினம் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். தினம் தினம் ஆண்டவரின் பராமரிப்பை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். தினம் தினம் நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்தும் ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. ஆண்டவரே நமக்கு அனைத்தையும் தந்து நிறைவளிக்கிறார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு தேவையாயிருக்கிறது. நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை நீர் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறீர். பாலை நிலத்தில் இஸ்ரேல் மக்களை எப்படி ஆசீர்வாதமாய் நடத்தி வந்தீரோ அதுபோன்று என்னையும் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறீர். எனக்கு ஒரு குறைவுமின்றி என்னை நடத்தி வருகிறீர். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் நான் அனுபவிக்கின்ற அனைத்து ஆசீர்வாதத்திற்கும் ஊற்று நீரே என்று நான் உணர்ந்து கொள்ளச் செய்வீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.